அன்பான இரவு வணக்கம் எல்லாருக்கும். ஒவ்வொரு நாளும் வீடியோஸை பார்க்குற அந்த அன்பான இதயங்களுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் பார்த்தா கூட ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கும் போது இதை 1000 2000 பேர்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீல்ஸ் ஆக்கி ஷார்ட் ஆக்கிலாம் நிறைய ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக நம்ம வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் சேனலில் இதை போட்டுக்கலாம்னா தாராளமாக அந்த பீஸை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது ஐல் பி ரியலி ஹாப்பி வென் திங்ஸ் கோஸ். நிறைய பேர்கிட்ட ஒரு விஷயம் சேரும் போது அது ரொம்ப நல்ல விஷயத்தை தான் நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் நான் நினைக்கிறேன். ஒன்று. சரி, இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம்? லைஃப்பில் சாதிக்கணும், ஜெயிக்கணும், முன்னேறணும் நிறைய பேர் ஆசையில் இருப்பீங்க. ஆனால் நிறைய நாள் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், வாய்ஸ் எவ்வளோ நாள்டான்றதே தெரியாது. நிறைய பேர் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, ஆக்சிடெண்ட்டு, நிறைய சூசைட்ஸு. நிறைய பேர் லைஃப்பில் கேரண்டியே இல்லை. ஒன்று மரணம் நம்மளாக தேடி போகிறோன்னா அது வேறு, நான் அதை பற்றி பேச விரும்பல. ஆனால் மரணம் உன்னை தேடி வந்துடக்கூடாது அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்றது சில விஷயங்களை நடுநடுவில் சில வீடியோஸில் உங்களுக்கு பேச போகிறேன். அதில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் நீ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். லைஃப்பில் 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட், 65 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நீங்கள் வீட்டில் மட்டும் சும்மா உட்காந்துட்டீங்கன்னா அடித்து சொல்கிறேன், நீங்கள் சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. என்னென்ன சொல்கிறீங்க? செத்து போயிடுவாங்களா? ஆமாம், இப்போயே சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ நல்ல ஆரோக்கியமாக வேலைக்கு போய்ட்டுருக்காங்க, பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அதெல்லாம் விட்டுட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வீட்டில் உட்காந்தாங்கன்னா வீட்டில் இருந்த ஒன்று அவங்களோட ஆயுள் சீக்கிரம் குறைஞ்சி ஒன்று நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இறந்துருவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த நிமிஷத்துலேருந்து ரிட்டையர்மெண்ட்டே ஒன்று இல்லை லைஃப்ன்றது முடிவு பண்ணிக்கிறேன். எத்தனையோ கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ளூ ஜோன்ஸில் போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்கெல்லாம் ரொம்ப பீப்புள் லாங்காக வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆய்வில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் பிடிச்சதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ, 60 வயசு வரைக்கும் செஞ்சு அது உனக்கு பிடிச்சிட்டு இருக்கும். ஆமாம் தானே? சும்மா செஞ்சுருக்க மாட்டேன் அந்த வேலையை. அப்போ அந்த வேலையை விட்டுறாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள், 60 வயசு இருக்க பேங்க்கில் வேலை செய்கிறீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் கிடச்சிருச்சு அந்த பேங்க்கில், திருப்பி இன்னொரு ஃபினான்ஸ் கம்பெனிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேங்க்லையோ அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் ஆயுளை அது ஏற்றும் கூட்டம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போலீஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு என்னங்க விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல செக்யூரிட்டி ஆஃபீஸராகவோ இல்லை ஏதோ ஒரு மாலில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராகவோ இல்லை போஸ்டிங் ஏதோ ஒன்று வாங்குங்க. இது பணத்துக்காக இல்லை, இது உங்கள் ஆரோக்கியத்துக்காக. மோடிக்கு என்ன வயசு? இப்போது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு 70க்கு மேலே. ரஜினிக்கு எவ்வளோ வயசு? 70க்கு மேலே. அமிதாப் பச்சனுக்கு எவ்வளோ வயசு? ரொம்ப வயசாகிடுச்சு. ஷாருக் கானுக்கு வயசாகிடுச்சு. எல்லாரும் வயசாகிட்டாலும் இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஹீரோ மாதிரி இருக்கும்போது நம்ம அப்பா மட்டும் நான் கிழவனா, நம்ம அம்மா மட்டும் நான் கிளவியா? நல்லா கேட்டுக்கோ, பேஷனோடு இருக்கிறவங்க நிறைய நாள் வாழ்கிறாங்க. கமல் ஹாசனுக்கு எவ்வளோ வயசாகுது? நான் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்றேன், தப்பாக நினச்சிக்க வேணாம். ஏன்னா அது இன்னும் அவங்களை இளமையாக்கும் நான் நினைக்கிறேன். அவங்கள ரஜினி தாத்தான்னு சொல்ல முடியாதுல்ல, அவருக்கு என் தாத்தா வயசு தான். ரஜினின்னு சொல்லும் போது தான் அவருக்கு ஒரு வைப்ரண்ட். நீங்களும் உங்கள் கூட இருக்கிற பெரியவங்களை ரொம்ப வயசானவங்கள பார்க்காதீங்க. அதே மாதிரி நீங்களும் எனக்கு என்னடா 50 வயசு ஆச்சு, இனிமேட் என்னடா இருக்கு, ஏன் இல்லைன்றேன். 70 வயசு 80 வயசில் சின்ன பையன் மாதிரி வாழும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்றேன். உங்கள் மனசு மட்டும் ரிட்டையர் ஆகலை அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் நல்லா பிடிச்ச வேலையை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா 90-100 வயசு கில்லி வரைக்கும் வாழ்வீங்க. யோசிச்சு பாருங்கள், வேலைக்கு போனால் படியேறுவீங்க, இறங்குவீங்க, கேலரியை பர்ன் பண்ணுவீங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, அவங்ககிட்ட பேசுவீங்க, 4 பேரோட போய் வெளியே சுற்றுவீங்க. என்ஜாய் பண்ணு வாழ்க்கையை, தயவு செய்து என்ஜாய் பண்ணு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வீடை நான் கட்டிட்டேன், சொத்து வாங்கிட்டேன், என் பொண்ணுக்கு நான் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், பேரம் பேத்தியை பார்த்துட்டேன், என் பையனுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் வச்சு கொடுத்துட்டேன், அவனையும் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி பார்த்துட்டேன், அப்புறம் செத்து போயிடுவியா? இந்த சுற்றி இருக்கிற உறவுகளுக்காக வாழ்கிற தமிழர்கள்லேருந்து முதல்ல வெளியே வாங்க. போதும், இந்த மாதிரி ஒரு தமிழனாக இருந்து நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்து எத்தனையோ பேர் நிம்மதியே இல்லாத இன்றைக்கி இருக்கீங்க. போதுன்ற உன் நிம்மதிக்காக வாழ, ஜாலியாக வாழ. சம்பாரிச்சிட்ட 60 வயசு சம்பாரிச்சிட்ட நல்ல பணம், எந்த சொத்தையும் யார் பேர்லையும் எழுதாத. எதுக்கிறத நாமினி யாரை போடுறீங்களோ போட்டுக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் யார் பேர்லையும் எழுதாதீங்க. அந்த பணத்தை வச்சுட்டு என்ஜாய், ஹாப்பியாக பிடிச்சது செய். ஃபிஷிங் பிடிக்குமா? ஃபிஷிங் பண்ணு. பிஸ்னஸ் குட்டியாக வைக்க போறியா? சும்மா ஒரு பொட்டிக் ஷாப் வைங்க, ஒரு சின்னதாக ஒரு துணி கடை வைங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ஆசைங்க, நான் ஒரு நடிக்கணும், பாடுங்க. தான் மொபைல்லாம் இருக்குல்ல, ரீல்ஸ் பண்ணுங்கள், போடுங்க. When you say I have no retirement in your life, I'm telling you, your death is very far. எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை, ஓய்வு இல்லை அப்படின்னும் போது மரணம் தூரம். எனக்கு என்னங்க முடிஞ்சிருச்சு.
இனி வேணா என்னங்க பண்ண போகிறோம்? இந்த வார்த்தை வாயில் வந்துச்சுன்னா என்ன போயிடும்? பிரபஞ்சம் வந்து ஒன்று கூட்டு போயிடும், இவன் வேலை முடிஞ்சிச்சிடன்னு. நான் சின்ன பையனும் எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது, பாக்கி இருக்குது. இன்னும் அடிக்கணும்னா, தூள் கலப்பணும், நான் இன்னும் பயங்கரமாக இது பண்ணணும், பயங்கரமாக முன்னேறணும், பயங்கரமாக சம்பாதிக்கணும், பயங்கர ஹாப்பியாக இருக்கணும்னா இன்னும் பயங்கரமாக வாழ்க்கை முன்னேறி போயிட்டே இருக்கும். எண்ணம் போல் சொல் வரும், சொல் போல் வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.